வணக்கம் தோழி, எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம இயற்கையாக சரி செய்யலாம், நம்ம எந்த விதமான மெடிசன்ஸும் எடுக்காமல் டியூபல் பிளாக்கை சரி செய்கிறது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்குதுன்னு சொன்ன உடனே ரொம்ப கவலையில் இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி இது அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது தோழி. சில டாக்டர்ஸ் ரொம்ப நாளாக இந்த டியூபல் பிளாக்கை சரி செய்ய முடியாததுனால நீங்கள் ஐவிஎஃப் தான் போய் ஆகணும், செயற்கை கருத்தரிப்பு தான் உங்களுக்கு சரியாக இருக்கணும்னு அப்படி கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதை ஒரு தோழி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, எனக்கு இயற்கையாக கரு உண்டாகணும்னு தான் ஆசைக்கா, ஆனால் 2 சைடுமே டியூப் பிளாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஐவிஎஃப் தான் போகணும்னு சொல்கிறாங்க, எனக்கு ஏஜே 24 தான் ஆகுது, அதுக்குள்ளே ஐவிஎஃப்பில் நான் எதுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழியோட கமெண்ட் கூட நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டியூபல் பிளாக் இருக்குது அப்படின்னா நமக்கு என்னென்ன காரணங்களால் ஃபஸ்ட்டு இந்த டியூபல் பிளாக் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஏதாச்சும் அடி வயிற்றில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி இருந்தது அப்படின்னாலோ, இல்லை ரொம்ப நாளாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அதை நம்ம கண்டுக்கலை அப்படின்னாலோ, இல்லை பிசிஓஎஸ் ப்ராப்ளமும் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு, அதையும் நம்ம அவ்வளோவா மெடிசன்ஸ் எதுவுமே எடுத்துக்கல அப்படின்னாலோ, 2-3 அபார்ஷன் ஆகிடுச்சு, டிஎன்சி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி காரணங்களாலேயோ, இல்லை நமக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சில பெண்களுக்கு உடல் பருமன் காரணமாக கூட இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிளாக் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சைடு தான் பிளாக் இருக்குது, ஒரு சைடு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா எப்போவுமே ஓவுலேஷன் ஆகும் பொழுது ஒரு மாதம் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய முட்டைப்பையிலேருந்து ஒரு முட்டை வருது அப்படின்னா, அடுத்த மாதம் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முட்டைப்பையிலேருந்து ஒரு முட்டை வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு ஃபெலோப்பியன் டியூப் கிளியராக இருக்குது அப்படின்னும் போது கூட சில தோழிகளுக்கு கரு உண்டாகி இருக்காங்க. அதையும் நம்ம சேனல்லையே நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு டியூபல் பிளாக் வந்துருச்சு, இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ரெமிடி சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பிளாக் கிளியர் ஆகிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆயுர்வேதாவில் நம்ம பார்த்தோம்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதை அடி வழியாக நமக்கு டாக்டருங்க செலுத்தும் பொழுது இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி அவங்களால இயற்கையாக கரு உண்டாக முடியும். அதே போல் மருந்துகள் மாத்திரைகள் மூலியமாகவும் இந்த பிளாக்ஸை நம்மளால் க்யூர் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம், இயற்கையாக சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு தெய்வம் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம், இஞ்சி. இந்த இஞ்சியை ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் இஞ்சியை தோல்லாம் ஃபுல்லாக சீவிடுங்க. ஏன்னா தோல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா நச்சிடுங்க. நல்லா நச்சினதுக்கப்புறம் இதை ஒரு 2 டம்ளர் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு 3/4 டம்ளர் ஆகணும். அது கலரே சேஞ்ச் ஆயிரும், ஒரு மாதிரி டீ கலரில் வந்துடும், ப்ரௌன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி அதில் பனங்கற்கண்டு சேர்த்து இதை நீங்கள் எடுக்கணும். எப்போ எடுக்கணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து 5ஆவது நாள் வரைக்கும் இதை எடுக்கணும், மற்ற நாள்லலாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, நான் இந்த மாதிரிலாம் ஏதாவது சாப்பிட்டேன்னா எனக்கு அசிடிட்டி ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு 11 மணிக்கு மேலே எடுத்துக்கோங்க. எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்க வேண்டாம். நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெமிடி ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ நாளைக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டியூப் பிளாக் கிளியர் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் எடுக்கணும். அடுத்தது மஞ்சள் டீ. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணியில் 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூளை சேர்த்துருங்க. அதற்கு கூடவே 1 பிஞ்ச் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருங்க. சுவைக்காக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஃபங்கல், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் இந்த மஞ்சள் சரி பண்ணும். அதே போல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, வீக்கங்களை குறைக்கக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்குது. அதனால் இந்த மஞ்சள் டீயை தொடர்ந்து இரவு நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அல்லது மாலை நேரத்தில் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் நீங்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உணவில் அதிகமாக சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சாத்துக்குடி, எலுமிச்சை பழம், கிவி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பூண்டு பால். உங்களுடைய பீரியட்ஸான 10ஆவது நாளில் இருந்து 20ஆவது நாள் வரைக்கும் 10 டேஸ் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பூண்டு பால் எடுத்துக்கலாம். ஒரு 10 அல்லது 8 பூண்டு பல்லை எடுத்து
பாலில் நல்லா வேக வச்சு அந்த பாலோடு சேர்த்து இந்த பூண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. பயன்படுத்தக்கூடிய பால் வந்து பசும்பாலாக இருக்கிறது நல்லது. இந்த 3 ரெமிடியுமே வந்து சேர்ந்தாப்புல ட்ரை பண்ண வேண்டாம். ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பூண்டு பால் எடுத்துக்கிறீங்கன்னா மஞ்சள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இஞ்சி மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் எடுத்துக்கலாம். ஆனால் மஞ்சள், இஞ்சி, பூண்டு பால் இது 3யுமே வந்து சேர்த்து எடுத்துக்காதீங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி உணவு முறைகளை தாண்டி உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கை க்யூர் பண்ணுறதுக்கு. நம்ம யூடியூப்லேயே போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கீகல் எக்ஸசைஸ்ன்னு போடுங்க, நிறைய வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். வாக்கிங் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நிச்சயமாக வாக்கிங் பண்ணுங்கள். இந்த வாக்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது செய்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான். இந்த நடைப்பயிற்சி செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதுமே வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து படிப்படியாக சரியாகும். உங்களுடைய உடல் பருமனும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ டியூபல் பிளாக் வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படாமல் அது சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம்னாலே நம்மளால் இயற்கையாக கரு உண்டாக முடியும். கண்டிப்பாக நான் சொன்ன 3 டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உடற்பயிற்சியும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய பிளாக் சரியாகி உங்களால் இயற்கையாகவே கருத்தரிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி. நன்றி.